Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 5வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும். ஸோ குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் திரும்ப மும்பைக்கு வந்து மும்பையோட கேப்டன் ஆன ஒரு கணக்கு தான் இது. ஏன்னா லாஸ்ட் 2 சீசனா குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து கேப்டனா இருந்தவர் ஹர்திக் பாண்டியா. அது 2 சீசன்ல ஒரு சீசன் வந்து பாத்தீங்கன்னா கப்பை வாங்கி கொடுத்திருக்காரு, ஒரு சீசன் வந்து ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்காரு. இப்போ ட்ரேட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா அதாவது குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனை விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்ப டைரக்டா அவர் விலைக்கு வாங்குறது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருந்த ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனா நியமிச்சிருக்காங்க. சோ இது வந்து பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியன் டீமோட கேப்டன்ஸ் எல்லாருமே என்னோட டீமுக்கு கேப்டனா இருக்கணும், அதாவது மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா ரோஹித் சர்மா தானே கேப்டனா இருந்தார் இந்தியன் டீமுக்கு. இப்ப ஏன் ஹர்திக் பாண்டியா மாத்திருக்காங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அடுத்து வரக்கூடிய சீசன் எல்லாத்துக்குமே, அதாவது அடுத்து வரக்கூடிய இயர்கள்ல இந்தியன் டீமோட கேப்டனா வந்து ஹர்திக் பாண்டியா தான் இருக்க போறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப T20 வேர்ல்டு கப்ல கூட அவரை தான் கேப்டன் நியமிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அதுதான் இந்தியன் டீம்ல யார் கேப்டனா இருக்காங்களோ அவங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கணும், மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருக்கணும். இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஒரு மூவ் பாக்குறப்போ. அது மட்டும் இல்லாம சோ இதெல்லாம் அடுத்தது. இப்ப நம்ம டைரக்டா மேட்சுக்குள்ள வந்துரும். சோ அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம், டைரக்டா மேட்சுக்குள்ள வந்துரும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறதுல இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து அதுல இருக்கு. மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் வைஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ஆப். என்ட்ரி ஃபீஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ்லேயே உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். நீங்க அதான் டெபாசிட் பண்ணிக்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். 5 வருஷமா இந்த ஆப் வந்து 5 வருஷமா இருக்கு இந்த ஃபீல்டுல. ரொம்ப 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 ட்ரஸ்டான ஒரு ஆப். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் 24/7 வந்து பாத்தீங்கன்னா அது இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை டபுள் ஹெட்டரோட செகண்ட் மேட்ச். ஆல்ரெடி டபுள் ஹெட்டரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோ போட்டோம். அதை பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. இது செகண்ட் மேட்சுக்கான வீடியோ. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா யூசுவலாவே ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இனிஷியலா பவர் பிளேல நல்லா சப்போர்ட் பண்ணும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு, நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும். ஸோ தென் போக 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 பாத்தீங்கன்னா நல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மிடில் கொஞ்சம் ஸ்லைட்டியா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டர்ன் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேணுல பேட்டிங் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 165 இருந்து ஒரு 175 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 165 பிளஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இந்த வேணுல இருக்க போகுது. வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 27 மேட்ச் இங்க வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து 12 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 14 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்திருக்கு. அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் அதிக மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா சரி, ஓகே, பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போத்லயுமே கரெக்டா ஈக்குவலா தான் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 12 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்திருக்கு. ஸோ யாருக்கு ஃபேவர்லாம் கிடையாது. அந்த டீம்ல யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கான வின்னிங்கா தான் இருக்கும். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஸ்கோர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 169, 165க்கு மேலதான் ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. நல்ல பேட்டிங் சப்போர்ட் பண்ணுது. இனிஷியலா அந்த பவர் பிளேல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும். அந்த நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும் டீம்ஸ். அந்த பவர் பிளே மட்டும் கொஞ்சம், அதாவது 36 பாலுக்கு 40 ரன் மட்டும் அடிச்சா போதும், கொஞ்சம் விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மனநிலையில ஆடிட்டாங்க அப்படின்னா லைக் 180+ ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கக்கூடிய ஒரு பிச்சா தான் இந்த வேணும் வந்து இருக்க போகுது. ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 233 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் வேணுல. லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 102க்கே வந்து சுருண்டிருக்காங்க. அதாவது 150க்கும் குறைவா வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 7 முறை வந்து இந்த வெறுவுல வந்து அடிச்சிருக்காங்க, 150க்கும் குறைவா. அதாவது பாத்தீங்கன்னா 150ல இருந்து 169க்குள்ள ஒரு 6 முறையும், 170 பிளஸ்க்கு மேல அதாவது 190க்குள்ள 8 முறையும் அடிச்சிருக்காங்க. 190க்கும் அதிகமா 6 முறை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 165க்கு மேலதாங்க இதோட ஆவரேஜ் ஸ்கோரா இருக்குது. ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு வெனு தான் இந்த வெனு. அந்த இனிஷியல் மூவ்மெண்ட் அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்கன்னா ஒரு 165 இருந்து 175 வரைக்கும் கூட போகும். அந்த இனிஷியல் மூவ்மெண்ட்ல இந்த பவர் பிளேல 2-3 விக்கெட் விட்டுட்டாங்கன்னா 130 140க்குள்ளே சுடுறதுக்கான வாய்ப்பு தாங்க இந்த வெனுல வந்து இருக்கும். அதுதான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்சும், குஜராத் டைட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலா தாங்க இது வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கிரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, இசான் கிசான் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இசான் கிசான் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ரோஹித் சர்மா கேப்டன் இல்லாம பார்க்க போறது வந்து இப்ப எப்படி சிஎஸ்கேக்கு வந்து எம்எஸ் டோனியை வந்து கேப்டன் இல்லாம நம்ம பார்க்க போறோமோ அதே மாதிரி தாங்க மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸுக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டன் இல்லாம அவங்க பாக்குறது அவங்களால யாராலையுமே ஏத்துக்க முடியல. சோ முதல் மேட்ச்ல வந்து ஹர்திக் பாண்டியா வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பாரு இந்த ஒரு கேப்டன்ஷிப் பிரஷர்ல. திலக் வர்மா, அடுத்ததா டுவால் பிரேவிஸ், ஹர்திக் பாண்டியா அந்த டீமோட கேப்டன், டிம் டேவிட், அடுத்ததா ரொமாரியா செஃபர்ட், குமார் கார்த்திகேயா, ஜஸ்பிரீத் பும்ரா, நுவன் தூஸ்ரா, பியூஷ் சாவ்லா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெகில் பாத்ரே பொறுத்த வரைக்கும் அவர் இம்பாக்ட் பிளேயரா அவரை வந்து பயன்படுத்துவாங்க. நெகில் பாத்ரேவை யாருக்கு பதிலா கொண்டு வருவாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பியூஷ் சாவ்லாக்கு பதில் அவரை கொண்டு வருவாங்க. சோ பியூஷ் சாவ்லா, நெகில் பாத்ரே 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பண்றாங்க அப்படின்னா டைரக்டாவே நெகில் பாத்ரே வந்து பேட்டிங் லைனப்ஸ்ல இருப்பாரு, பியூஷ் சாவ்லாவை உட்கார வச்சிருப்பாங்க. அதுவே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா டைரக்டா பிளேயிங் கிரவுண்ட்ல பியூஷ் சாவ்லா இருப்பாங்க, நெகில் பாத்ரே உட்கார வச்சிருப்பாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயரா வந்து மாத்திக்குவாங்க. சோ இதுதான் பியூஷ் சாவ்லாக்கு பதிலா நெகில் பாத்ரே வந்து உள்ள இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துக்குவாங்க. சோ இதுல வந்து லுக் வுட் வந்து இருக்காரு, சோ ஃபாரின் பிளேயர். சோ அந்த இடத்துல வந்து ரொமாரியா செஃபர்டுக்கு பதிலா நுவான் தூஸ்ராக்கு பதிலா வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொமாரியா செஃபர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ் பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். அதனால மோஸ்ட் ப்ராபபிலி அவர் எடுக்க மாட்டாங்க. சோ லுக் வுட் வேணா நுவான் தூஸ்ராக்கு பதிலா டைரக்டா பிளேயிங்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கும். தூஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் தூஸ்ரா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல நல்லா போல் பண்ணக்கூடியவங்க. சோ அதனால தூஸ்ராவுக்கு மேபி ஒரு சான்சஸ் கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மலிங்கா தான் வந்து பவுலிங் கோச்சா இருக்காரு. சோ மலிங்கா மாதிரியே போல் பண்ணக்கூடிய இது ஸ்டைல் வந்து தூஸ்ராவுக்கு. அதனால மேபி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து முதல் மேட்ச்ல ஆட வைப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் விருத்திமன் சஹா 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது விருத்திமன் சஹா தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. சாய் சுதர்சன், சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கேன் வில்லியம்சன் ஒரு பேட்டரா உள்ள வந்தார் அப்படின்னா டோட்டலி அந்த டீமோட ஆப்ஷனே டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடும். சோ அது எந்த மாதிரி எடுக்க போறாங்கிறத ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். கேன் வில்லியம்சன் வந்தாங்கன்னா 1 டவுன் ஆர் ஓப்பன் இந்த 2 இடத்துல தான் ஆடுவார். ஆல்ரெடி விருத்திமன் சஹா, சுமன் கில் 2 பேரும் லாஸ்ட் 2 சீசனா நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பேரை மோஸ்ட்லி அவங்க உடைக்க மாட்டாங்க. வந்தால் 1 டவுன் தான் வரணும். 1 டவுன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலரா ஃபைனல் அவர் அடிச்ச 90+ ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசக்கூடிய ஒரு பொருளா இருந்தது. சாய் சுதர்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவருக்கே திரும்ப அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப கேன் வில்லியம்சன் செகண்ட் டவுன்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா டோட்டலி ஆர்டர் வைஸ் மாறும். அவங்களை கொண்டு வந்தா ஓப்பனர் கொண்டு வந்தா வரணும். அந்த ஆப்ஷன்ஸ்ல இவங்க 3 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவர் மேபி மோஸ்ட் ப்ராபபிலி அவர் பெஞ்சில் உட்கார வைக்க தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் பேட் அண்ட் பால் 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். T20ஸ்ல இவரோட பங்களிப்பு கண்டிப்பா வந்து இருக்கும். அடுத்ததா டேவிட் மில்லர் ஃபினிஷர் ரோல். இப்ப கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர் 2 பேருமே ஒரே கேட்டகரியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேபி கேன் வில்லியம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. பட் கேன் வில்லியம்சனோட பேட்டிங் ஸ்டைல் வேற, மில்லரோட பேட்டிங் ஸ்டைல் வேற. எந்த சமயத்திலுமே சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் முடிச்சு கொடுக்கக்கூடிய எபிலிட்டிக்கு டேவிட் மில்லர் இருக்கிறதுனால அவர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததான் ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், அடுத்ததான் மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன், அபினவ் மனோகர். சோ அபினவ் மனோகர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி விஜய் சங்கர் லாஸ்ட் சீசன்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்க்கு இருந்தாரு. இப்போ ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஒரு தமிழ்நாடு பிளேயர், தென் சாய் கிஷோர் ஸ்பின்னர்ல அவங்களுக்கு வேற யாரும் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் பெருசா இல்ல. அதனால வந்து சாய் சுதர்சன், சாய் கிஷோர் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ல இருக்கிறதுனால விஜய் சங்கருக்கு 3வது இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்கிற கொஸ்டின் மார்க். தென் ஷாருக் கானும் அதுல இருக்காரு. ஸோ ஷாருக் கானுக்குமே அதை எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதிகம் குமிஞ்சிருக்கக்கூடிய டீமா வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நிறைய தமிழர்கள் வந்து இப்போவே குஜராத் டைட்டன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் பீப்புள்ஸ் அதிகம் உள்ள டீமா வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் பிளேயிங் 11 பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஷன்ஸ் வைஸ் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ஓரளவு பார்த்துருவோம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும்
இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாரு. பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணிக்குவார். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. லெக் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாவும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ரெண்டு ஆப்ஷனுமே குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து ஆப்போசிட் டீம்ல வச்சிருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல வேகத்துல நல்ல பவுன்ஸ் பால் அழகா புல் ஷாட் அடிச்சுட்டு போயிருவாரு ரோஹித் சர்மா. அதுல பிரச்சனை கிடையாது. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ல இருக்கக்கூடிய இந்த இன்கமிங் டெலிவரி அந்த ஸ்விங்ல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். தென் மிடில் வந்து ரஷித் கான் போடுறப்போ அதுக்குள்ள ஒரு 30 ரன் அடிச்சிருவாரு. ஸோ ரஷித் கான் லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் வீக். ரஷித் கானுக்கு அகேன்ஸ்டா அவர் கொஞ்சம் பேட்டில் வைஸ் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ரஷித் கான் வர்றதுக்குள்ள அவர் 30+ ரன் அடிச்சிருவாரு. அந்த ஸ்பென்சர் ஜான்சன் இன்சியல் பவர் பிளேல ஸ்பென்சர் ஜான்சன் ஓவர் அவர் கொஞ்சம் நல்லா ஆடிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. 30+ ஒரு ஃபேண்டஸ்டிக்குள்ள வந்துருவாரு. அது ஒண்ணுதான் அவருக்கு ஒரு பேட்டிலா வந்து இருக்க போது. அதர்வைஸ் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே இல்லைங்க. மோஸ்ட் ப்ராபபிலி மேபி அவர் இம்பாக்ட் பிளேயரா கூட சம்டைம்ஸ் பயன்படுத்துறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ பேட்டிங்ல ஆஸ் யூசுவல் குயிக்கா ஒரு 25+ ரன் அடிச்சிருவாரு கன்ஃபார்ம். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்படி சப்போஸ் அதை அடிக்கலைனாலுமே விக்கெட் கீப்பர் மூலியமாவும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சைட எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு டபுள் ஆஃபன்ஸ்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. இன்னிங்ஸை ஓபன் பண்றது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. ஸோ திலக் வர்மா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருக்கும். இன்சியலா அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பேர் ஆடுறாங்க. இசான் கிசான் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ஆடுறாங்க. அதுல இசான் கிசான் யாரா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா திலக் வர்மா ஆட வைப்பாங்க. இதுவே ரோஹித் சர்மா யாரா விக்கெட்டை விட்டுட்டாருன்னா டுவால் பிரேவிஸை வந்து ஆட வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல மோஸ்ட்லி கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ டுவால் பிரேவிஸ் திலக் வர்மா ரெண்டு பேருமே லோ பர்சன்டேஜ் பிளேயருங்க. ரெண்டு பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுடைய டீம்ஸ்ல. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ரோஹித் சர்மாவை நீங்க மிஸ் பண்றீங்க, ரோஹித் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் யாரும் அவுட் ஆயிருவார் அப்படிங்கிற வடையில நீங்க ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல டுவால் பிரேவிஸை நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. பிக் டிஃபரன்சியல் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி இசான் கிசான் யாரும் அவுட் ஆயிருவாரு, ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுல திலக் வர்மா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் நான் சொல்லுவேன். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வைஸ் பாக்குறப்போ அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்குங்க. அதுல வந்து 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவர் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. திலக் வர்மா டுவால் பிரேவிஸ் ரெண்டு பேர்த்தையுமே கூட நீங்க ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ ஹார்திக் பாண்டியா பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொமாரியா சேஃபர்ட், குமார் கார்த்திகேயா, ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் தூசரா, பியூட் சாவ்லா ஆல்ரெடி 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன். அது இல்லாம இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. அவரவே அவர் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பாத்துக்குவாரு. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு பவுலிங் இது ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம உடல் எந்த மாதிரி இதா இருக்கு அப்படிங்கிற ஃபிட்டா இருக்குங்கிறத செக் பண்ணி பாத்துக்குவாரு. 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ண மாட்டாரு. 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த 2 ஓவர் கம்ப்ளீட்டா கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. அதுல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். மீன்ஸ்ல பவர் பிளேல அவர் பவுல் பண்ண கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். தென் பேட்டிங்ல செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லயே வந்துடுறாரு. மினிமம் ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இவர் அந்த 2 ஓவர் போடுறாரு அப்படின்னா அப்ப யாரோட ஓவர்லாம் கொஞ்சம் அடிபடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொமாரியா சேஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 இருந்து 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவார். ஸோ மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர், 4 ஓவர் ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி அவர் பவுல் பண்ண மாட்டாரு. தென் குமார் கார்த்திகேயும் அதே மாதிரி தான். மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் அவ்வளவுதான். ஸோ அந்த 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவருமே கம்ப்ளீட்டா பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் தூசரா, பியூட் சாவ்லா இந்த 3 பேரும் தான் அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாங்க. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா நுவான் தூசராவும் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ டெத் ஓவர்ல இவங்க 2 பேரும் பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே மஸ்ட் ட்ரைன்னு நான் வந்து சொல்லுவேன். அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த 2 பேரும் யாராவது ஒருத்தங்களை மிஸ் பண்ணிக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெத் ஓவர்ஸ். அதே பர்டிகுலரா அந்த 16 ஓவருக்கு மேல இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ்மே இவங்க 2 பேரும் தான் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். குமார் கார்த்திகேய இருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பியூட் சாவ்லா இருந்தும் நம்ம 1 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ரொமாரியா சேஃபர்ட பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இருந்து 3 ஓவர் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் பேட்டிங்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா குயிக்கா வந்து ஒரு 15 ரன் கூட அடிப்பாருங்க. ஒரு 5 பால் 6 பால் பேட்டிங் பண்ணிட்டாருனா கூட ஒரு 20+ ரன் கூட அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஹார்ட் ஹிட்டர், நல்ல பாலை பார்த்து நல்ல ஒரு ஹிட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரொமாரியா சேஃபர்ட் ஒரு பிக் டிஃபரன்சியல் பர்சன்டேஜ் பிக்கா வந்து கண்டிப்பா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டிம் டேவிட் சிங்கிள் ஹேண்டடா மேட்சை முடிச்சு கொடுக்கக்கூடியவர். அவர் வர்ற வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கடைசி அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டே தான் கொண்டு போவாங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுது அப்படின்னா அவரை கொஞ்சம் டவுன் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வைக்க மாட்டாங்க. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் யாராவது விழுந்துருச்சு அப்படின்னா உடனே இந்த நெகில் வேதரை வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ஆட வச்சு டிம் டேவிடோட டவுன் கொஞ்சம் கீழே போய்கிட்டே தாங்க இருக்கும். அவர் வந்து ஒரு பினிஷர் ரோலா வச்சிருக்காங்க. கடைசி 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க.
அதுல வந்து குயிக்கா ஒரு 15+ வந்து அடிக்க முடியும். இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு அடிப்பாராங்க ஒரு கொஸ்டின் மார்க். அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன், உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு அது ஒர்த்தா இருக்கும். பை சான்ஸ் டாப்பர்ல இருந்தா 2-3 விக்கெட் விழுந்துங்கிற மாதிரி நீங்க டீமை போட்டீங்கன்னா டிம் டேவிட் வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ 20+ ரன்ல ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரான்னா கண்டிப்பா வரமாட்டாரு. ஆனால் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃப்ல மட்டும்தாங்க இருக்கும். மேட்சுக்கு 2 கேட்சாவது பிடிச்சிருவாரு. ஸோ அதுல பாக்குறப்ப அதுல ஒரு 16 பாயிண்ட் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் 20 பாயிண்ட் அதுல ஆயிடுது. இவர் அடிக்கக்கூடிய 20 ரன்னுமே பவுண்டரிஸ்ல தான் மோஸ்ட்லி ட்ரீட் பண்ணுவாரு. ஸோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. எக்கனாமிக்கலா ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் பாக்குறப்ப கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. 20 ரன்னுக்கு ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் கேட்ச்லயே ஒரு 20 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இதெல்லாம் சின்ன சின்ன ஆடட் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சுமன் கில், விருத்திமான் சாகா 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேர்த்துல விருத்திமான் சாகாவுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், இசான் கிசானுக்கு அதே சேம் ஆப்ஷன் தான். பேட்டிங்ல வந்து ஒரு குயிக்கா ஒரு 20% அடிச்சுவாரு. விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டெபிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துருவாரு. சோ டபுள் ஆப்ஷன்ஸ் ஓகே. சோமன் கில்லுக்கு டபுள் ஆப்ஷனே கிடையாது. அவர் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோமன் கில் இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் 50ங்க. T20ல இவரோட ஆவரேஜ் 48க்கு மேல 55க்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த பர்டிகுலர் வெனுவுல மட்டும் ஆடக்கூடிய எல்லா மேட்சஸ்லுமே அவர்கிட்ட வந்து ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூட். இப்போ இந்த மேட்சும் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா 100% கொஸ்டின் மார்க் தாங்க. அதுக்காக அவர் ஆடவே மாட்டார்னு சொல்லல. எதனால இவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்கிறவர் ஏன் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி நடந்த ஹெட் டு ஹெட்லயுமே வந்து அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மும்பைக்கு அகைன்ஸ்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு சதம் கூட அடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாம் ஓகே. இந்த மேட்ச் ஒரு கேப்டன், அவருக்கு வந்து கேப்டன் அப்படிங்கிற ஒரு இது அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. இந்த மேட்சுக்கு அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அந்த கேப்டன்ஸ் பிரஷர் அது இருக்கும். ரொம்ப ரொம்ப யங் பிளேயருங்க. சுமன் கில் ரொம்ப ரொம்ப யங் பிளேயர். இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒரு டோர்னமெண்ட்ல அதை எப்படி அவர் பண்ண போறாருங்கிற ஒரு பார்வை தான் எல்லாருக்குமே அவர் மேல இன்னைக்கு இருக்கும். சோ அது மேபி ஒரு அவரை வந்து கொஞ்சம் தடுக்கலாம். மேபி அந்த ஒரு ஃபார்மை கொஞ்சம் கம்மி பண்றது. ஏன்னா கேப்டன்ஸ் அப்படிங்கிறப்ப கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இவர் கொண்டு போக போறாருங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க். என்னைய பொறுத்த வரைக்கும் இவருக்கு மேபி இந்த மேட்ச் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி எல்லாம் விக்கெட்டை விடுவாரோ அப்படிங்கிற ஒரு மனசு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். பட் ஆனா பி பிராங்க், அவர் இந்த வெனுல அப்படி ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, அவ்வளவு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வெனு அவரோட ஒரு என்ன சொல்றதுன்னா அவரோட அந்த வெனுல அன்டார்னு சோமன் கில் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேப்டன் போட்டுக்கிற அளவுக்கு அவர் ஆடிட்டு இருந்தாரு ஒரு சீசன் ஃபுல்லாவே. இப்போ இந்த சின்ன ஒரு கேப்டன் பிரஷர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் எனக்கு. அது மட்டும் தான் நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் எடுத்துட்டு போறேன் இந்த கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும். சாய் சுதர்சன் நல்ல ஃபார்ம், லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே எல்லா மேட்சும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. பெருசா பெரிய ஷாட்டுக்கு போக மாட்டாரு. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் ஆடுவாரு. ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா அது அப்படியே சீக்கிரம் அடுத்த ஒரு 30 ரன் குயிக்கா கொடுத்துருவாரு. அவர் பாத்தீங்கன்னா பெருசா ஹிட் ஆன மாதிரியே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 60 ரன் வந்து நிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்துரும்னா நீங்க சாய் சுதர்சனை ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் டாப் ஆர்டர் 2 பேருமே வந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க அப்படிங்கிற மனநிலையில 2 பேருமே ஒரு 30% அடிச்சிடறாங்க, ஒரு 40% அடிச்சிடறாங்கிற மாதிரி 2 பேருமே உங்க டீம்ல பிக் பண்ணிருந்தீங்கன்னா அதுல சாய் சுதர்சனை மிஸ் பண்ணிட்டு போறதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். அஸ்மத்துல்லா ஓமர் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ், மொஹித் சர்மா, சாய் கிஷோர், ரஷீத் கான் இப்படி 5 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. அஸ்மத்துல்லா ஓமர் ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் தான். சோ அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த 4 ஓவருமே கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். 2 ஓவர் அவர் பவுல் பண்ணலாம். அந்த 2 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஓவர் இருக்கும். ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் பவர் பிளே பவுலர், பவர் பிளேல உமேஷ் யாதவும் பவர் பிளே பவுலர். ஸோ 2 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளே 6 ஓவர்லேயே யாராவது ஒருத்தருக்கு 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்போ அந்த டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த 16 ஓவருக்கு மேல அஸ்மதுல்லா ஓமர் ஒரு ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்லயுமே செகண்ட் டவுன் வரதுனால நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 15ல இருந்து ஒரு 20+ வரைக்கும் அடுப்பாரு. சேம் ஹர்திக் பாண்டியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு ரோல் இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அஸ்மதுல்லா ஓமர் வந்து இருக்க போகுது. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவர் வந்து டாப்பர்ல 2-3 விக்கெட்ல வந்துட்டு அவர் சிங்கிள் ஹேண்டடா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போவாரு. அவர் பேட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா பிடிச்சிடுவாரு. சேம் டிம் டேவிட்டுக்கு எந்த மாதிரி ஆப்ஷனோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் அப்படின்னா டேவிட் மில்லருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும். ராகுல் டிவாட்டியா, அபினவ் மனோகர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வருவாங்க. டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட் விழுந்துச்சுன்னா அபினவ் மனோகரை இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வருவாங்க. ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் சேம் அவரோட ரோல்
கடைசி 2 ஓவர் ஃபினிஷர் ரோலுங்க. கடைசி 2 ஓவர்ல வந்து மேட்சை மாத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா கடைசி 2 ஓவர்ல வந்து ஒரு 20+ ரன் 25+ ரன் அடிக்கணும் 2 ஓவருக்கு. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்கா இருந்தா ஒரு ஸ்கோரை துரத்தி போறப்போ அந்த கடைசி 2 ஓவர் 3 ஓவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவரோட ரோல். அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் கவுத்து விடும், எப்ப வேணாலும் தூக்கி விடும். ஏன்னா டாப் ஆர்டர்லயே ஆடிடுவாங்க, மோஸ்ட்லி ஆடிடுவாங்க. கடைசியில வந்து ஒரு 20+ ரன் குயிக் ஆடுறங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. ஹார்ட் ஹிட்டிங் பவர் உள்ளவங்க அவங்க எல்லாம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்ற வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 70% இருக்காது. ஒரு 30% ஏதாவது ஒரு மேட்சஸ் தான் அவங்க வந்து ஒரு 20+ ரன் அடிச்சு ஒரு 25+ ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அதர்வைஸ் இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல மோஸ்ட்லி அவங்க வரமாட்டாங்க. 70% ஆஃப் மேட்சஸ்ல அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர்ஸ் எல்லாமே. ரஷீத் கான் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்குமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவருக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது, பிளாட் ட்ராக் அப்படிங்கிறது எதுவுமே கணக்கு கிடையாது. எல்லா பிச்சிலுமே போட்டு விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் அவரு. இப்ப ரீசெண்ட்ல கொஞ்சம் இன்ஜுரியில இருந்தாரு. திரும்ப வந்து நேஷனலுக்காக ஆடின எல்லா மேட்சஸுமே 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு, நல்ல டச்ல தான் இருக்காரு. பர்டிகுலரா பேட்டிங்ல செம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாருங்க. அந்த இன்ஜுரியில இருந்து வராரு, ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல வந்து அடி நடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங்ல வந்தாலும் குயிக்கா 20+ ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி ஒன்னு கிராண்ட் லீக்ல நீங்க கேப்டன் ஆப்ஷனாவே கொடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஆவரேஜும் வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. சாய் கிஷோர் அவர் 4 ஓவர் போல் பண்ணுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டிப்பா வந்து மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர். அதே மாதிரி உமேஷ் யாதவ் மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர். மீதி இருக்க அந்த 2 ஓவரை வந்து அஸ்மதுல்லா ஓமர்ஸாய் வந்து பவுல் பண்ணிடுவாரு. சோ சாய் கிஷோர் இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்ப கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. பட் டொமஸ்டிக் லெவல்ல இருக்கிற விஷயங்கள் வேற, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயருக்கு எகென்ஸ்டா பவுல் பண்றது வேற. சோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். மொஹித் சர்மா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்ங்க. சோ டெத் ஓவர்ல லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே சூப்பரா பவுல் பண்ணாரு. பர்டிகுலரா ஃபைனல்ஸ் தவிர ஃபைனல்ஸ் நல்லா பவுல் பண்ணாரு. அந்த கடைசி 2 பால் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் தப்பு பண்ணிட்டாரு. சோ கோப்பையை இழந்தாங்க. ஆனா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. டெத் ஓவர்ல வந்து 2 விக்கெட் 3 விக்கெட் கூட சம் மேட்சஸ் எடுத்தாரு. சோ ஒரு பிக் டிஃபரன்சியல் ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு மொஹித் சர்மா. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்றப்போ இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. செகண்டா பவுல் பண்ண போறாரு, குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிடுவாங்கிற மனநிலை நீங்க டீமை போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா மொஹித் சர்மா ஒரு பிக் டிஃபரன்சியல் ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ உமேஷ் யாதவ் விட்டு நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிப்பா டெத் ஓவர்ல 1 ஓவர் போல் பண்ணுவாருங்க. அந்த 16 ஓவருக்கு மேல 1 ஓவர் போல் பண்ணுவாரு. 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி அவர் போல் பண்ணிடுவாரு. அவரோட பிளஸ் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்டும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பவுன்சர்ஸ் பால்லையும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. பர்டிகுலர் இசான் கிசான், திலக் வர்மாலாம் கொஞ்சம் பவுன்சர்ஸ் பால்ல கொஞ்சம் வீக். அதை வந்து இவரு பயன்படுத்திக்கிட்டு விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா டெத் ஓவர்ல பால் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, ஓகே. அடுத்ததான் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸோட அனலைஸ் வைஸ் பார்ப்போம். ஹை பர்சன்டேஜ்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ரோஹித் சர்மா, இசான் கிசான், சுமன் கில், அஸ்மதுல்லா உமர், இந்த 5 பேரும் இருக்காங்க. இந்த 5 பேத்துல இசான் கிசான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. டபுள் ஆப்ஷன்ஸ். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 80% இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 80% யூசர்ஸ் அவங்களை ட்ரை பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. மிகப்பெரிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக், லெக் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக். லெக் ஸ்பின்னர் வரதுக்குள்ள 30+ ரன் அடிச்சிருவாரு. ஆனா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பவர் பிளேல பவுல் பண்றாரு ஸ்பென்சர் ஜான்சன். அதனால மேபி ரோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். சோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தாங்க இருப்பாரு. ஒரு ஹை பர்சன்டேஜ்க்கு ஓரளவு ஒர்த்தான ஒரு பிளேயர் தான். எப்ப வேணாலும் ஒரே 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி அவருக்கு இருக்கு. டெத் ஓவர்ல சூப்பரா பவுல் பண்ணுவாரு. சோ ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஹை பர்சன்டேஜ்ல ஒரு ஒர்த்தபிளான பிக் தான். சுமன் கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெனு ரெக்கார்ட் வேற லெவல் இருக்கு. ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே ஓகே. பட் அந்த கேப்டன் பிரஷர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு மட்டும் தான் கொஸ்டின் மார்க். நான் வந்து அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறேன். ஆனா ஒர்த்தபிளான பிளேயர் இந்த பர்டிகுலர் வெனுல ஹெட் டு ஹெட்லயும் சரி ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காரு. லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கேப்டன் பிரஷரை கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாருங்கிற ஒரு மனநிலையில நான் வந்து அவர் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிருவாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. சோ சௌமன் கில்ல மட்டும் உங்களோட ஆப்ஷன்ஸ்ல விட்டுறேன். அஸ்மதுல்லா உமர் மினிமம் 2 ஓவர் ஒரு 15 இருந்து 20+ ரன். சோ அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா 100% ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள இருப்பாரு. ஹை பர்சன்டேஜ்க்கு ஓரளவு ஆப்டான ஒரு பிளேயர் தான். சோ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் ரொமாரியோ செஃபர்ட், திலக் வர்மா, விர்த்திமன் சாகா, மொஹித் சர்மா.
வெர்த்திமான் சாகா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. சேம் டிட்டோவா இசான் கிசானுக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தாங்க. இசான் கிசான் எந்த அளவுக்கு ஹிட்டிங் ஆறாரோ அந்த அளவுக்கு லாஸ்ட் 2 சீசனா இவரும் ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அது ஒரு வேலிட் பாயிண்ட். பவர் பிளேவை அழகா பயன்படுத்துவாரு. விக்கெட் கீப்பர்ல பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி வந்துடும். ஒரு பிக் டிஃபரன்சியல், ஒரு லோ பர்சன்டேஜ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வெர்த்திமான் சாகா இருப்பாரு. ஸோ திலக் வர்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கு. பட் அவர் ஒரு 8% 9% தான் அவர் பிக் பண்ணிருக்காங்க. ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக் அவர் கண்டிப்பா இருப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. ரொமாரியா செஃபர்ட் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மனநிலையில யாருமே அவர் நிறைய பேர் பிக் பண்ணல. அவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பேட்டிங்ல வந்தாலும் 15ல இருந்து 20+ ரன் குயிக்கா ஆடிடுவாரு. சிமிலரா சொல்லணும் அப்படின்னா யாரா சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரசல் கூட சொல்லலாம். ரசல் அளவுக்கு மசல் வச்சுக்கிட்டு ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. பட் இவர்கிட்ட இருந்து அதுல ஒரு 70% ஆஃப் ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு இருக்குங்க. ஸோ ரசல் வந்து ஒரு 100% குவாலிட்டியான ஹிட்டர், அது எல்லாருக்கும் தெரியும். அதுல 70% ஆஃப் ஹிட்டிங் எபிலிட்டி ரொமாரியோ செஃபர்ட் கிட்ட இருக்கு. தென் பவுலிங்லயுமே பவுல் பண்றாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல டெத் ஓவர்ஸ்ல அவ்வளவு அருமையா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இருக்கு. கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல லோ பர்சன்டேஜ் பிக்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. மொஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. டெத் ஓவர் பவுலர் என்னைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மொஹித் சர்மா கையில தான் இருக்கு. டெத் ஓவர்ல ரன்ஸை கட்டுப்படுத்துறதும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதும். சோ இவங்க எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க லோ பர்சன்டேஜ்ல. டிஃபரன்சியல் பிக் டுவால் பிரேவிஸ், நுவான் தூஸ்ரா, சாய் கிஷோர், அடுத்ததா டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா கொஞ்சம் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. சாய் கிஷோர் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. தென் இம்பாக்ட் பிளேயரா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. டுவால் பிரேவிஸ், ரோஹித் சர்மா ஏர்லியரா விக்கெட் விட்டுருவாரு. ஒரு டீம் போட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவர் தான். சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல பெருசா எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவரோட ஃபார்ம் ரிட்டைன் பண்றதுக்கான ஒரு மேட்சா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ஒரே ஒரு மைனஸ், இவர் பேட்டிங் வர சமயத்துல ரஷீத் கான் இருப்பாரு. அது ஒண்ணுதான் மைனஸ். அவர் ஆடிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு 50% வரைக்கும் கூட ஆடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான பிளேயர். அதுக்கு ரோஹித் சர்மா எல்லாரும் அவுட் ஆகணும். அந்த மாதிரி மேட்சஸ்ல மட்டும்தான் இவருக்கு இருந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் வரும். நுவான் தூஸ்ரா டெத் ஓவர் பவுல் பண்றாருங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, நுவான் தூஸ்ரா 2 பேரும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு தூஸ்ராவை பொறுத்த வரைக்கும். டெத் ஓவர் பவுலர் நுவான் தூஸ்ராவும் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேரும் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா 2 பேருமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் பவுலிங்னா 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங்னா நான் பர்டிகுலரா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த ஜஸ்பிரீத் பும்ரா பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகம், தூஸ்ரா வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி. 2 பேர்ல இருந்து இப்ப ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதிலா நுவான் தூஸ்ராவை நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றப்போ அதே ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. மொஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட டெத் ஓவர் பவுலர்ஸ். அதுல அதிகப்படியான ஓவர்ஸ் மொஹித் சர்மா தான் பவுல் பண்ணுவாரு. அந்த 16 ஓவருக்கு மேல 2 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ணுவாரு. ஸ்பென்சர் ஜான்சன் 1 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. இன்னொரு ஓவர் வந்து அஸ்மத்துல்லா ஓமர் பவுல் பண்ணிடுவாரு. மோஸ்ட் ப்ராபபிலி மொஹித் சர்மா தான் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் இருப்பாரு. இப்ப பேட் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம்னா ரஷீத் கான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அதாவது குஜராத் டைட்டன்ஸ் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரஷீத் கான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. செகண்டா பவுல் பண்றப்போ இவரோட ஓவரை அந்த 17 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சு கடைசி சமயத்துல கொஞ்சம் ரன்ஸை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக செகண்டா பவுல் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல கூட ஒரு ஓவர் வந்து ரஷீத் கான் வந்து பவுல் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரி தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவருக்கு. டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா இவர் வந்து ஒரு பக்கம் நின்று ஆங்கர் ரோல் போட்டு ஒரு 40% 50% அடிப்பாரு. பவுலிங்ல வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. சூமன் கில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப இவரோட ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே அவரோட ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. நான் திரும்ப அதை சொல்ல விரும்பல. பட் கேப்டன் பர்சன் என்ன மாதிரி ஆட போறாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இசான் கிசான் பேட்டிங் செகண்ட் பண்றப்ப அவருக்கு ஒரு கேப்டனுக்கு வந்து பயங்கர எலிஜிபிள் இருந்திருக்கு. அஸ்மத்துல்லா ஓமர் சாயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப டெத் ஓவர் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்ல செகண்டா பண்றப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர் நம்ம கான்ட்ரிபியூட் எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா பேட் பண்றப்போ அஸ்மத்துல்லா ஓமர் சாய் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருப்பாரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும் இந்த கடைசி சமயத்துல ஸ்லாக் ஓவர்ஸ்ல. சோ அவரை வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க.
சேஃபான கேப்டன் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா, ராஷித் கான், சுமன் கில். ஸோ இந்த 3 பேருமே சேஃபான கேப்டன் ஆப்ஷன். உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட்லி உங்களுக்கு தான் வந்து கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ரிஸ்கான கேப்டன் ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேருமே ரிஸ்கான கேப்டன் எலிஜிபிளா இருப்பாங்க. விருத்திமன் சாகா, இசான் கிசான், ரொமாரியோ செஃபர்ட், மோகித் சர்மா, இந்த 4 பேருமே உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்கா கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.